Welcome to KSM1. Subscribe, please. KSM1லேருந்து மோனிஷ் வந்திருக்கேன். நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா நோபல் அக்வேரியம் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். இந்த அண்ணா பேர் ஃபிலிப். இந்த அண்ணா வீட்டில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் நோபல் அக்வேரியம் சேனல் வச்சுருக்கேன். தம்பி சொன்னால் நம்ம சேனலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் எங்களுக்கு காமிக்கலாம். ஆக்சுவலாக இது நம்மளுடைய செகண்ட் மெயின் டேங்க்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்க்கு, அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கு, அப்புறம் 2 ஆஸ்கர் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இந்த டேங்க் என்னோட மெயின் டேங்க் கிடையாது. என்னோட மெயின் டேங்க்லாம் கீழே இருக்குது. இப்போ நம்ம மாடி போர்ஷனில் இருக்கிற டேங்க்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான்ஸ் மட்டும், மணி பிளான்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா DIY ஃபில்டர்னு சொல்லுவாங்க இல்லையா. DIYனா இந்த இடத்துல ஒரு செக்ஷன் பம்ப் இருக்கும். இந்த பம்ப் என்ன பண்ணுன்னா அழுக்கு தண்ணியை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இழுத்து உங்களுக்கு இந்த இடத்துல அழுக்கு தண்ணி டெபாசிட் ஆயிரும். இங்கிருந்து உங்களுக்கு இந்த இடத்துல வழியா நல்ல தண்ணி மட்டும் போய் கீழே வரும். ஸோ நீங்கள் டேங்க் இந்த மாதிரிலாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபிஷஸ் வளர்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா? எத்தனை வருஷமா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஓகே, வீடியோ முடியும் போது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிப்ஸ் இருந்தால் நம்ம பார்க்கலாம். அப்படியே அடுத்த டேங்க் போனால் வாங்க. நீங்கள் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஆக்சுவலாக சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 to 4 months தான் ஆச்சு. நானுமே பார்த்தோம்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த டேங்க் பார்த்தோம்னா இதில் ஃபுல்லாக வெறும் சிச்லெட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம். இதில் வெறும் ஒரு ட்ரிப் ஃபுட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சிச்லெட்னா உங்களுக்கு வெறும் அந்த ஆப்ரிக்கன் சிச்லெட்ஸ் மட்டும் கிடையாது. இது கூட பார்த்தோம்னா பேரட் ஃபிஷ்ஷு, கொஞ்சம் ஸ்பெஷலான இந்த க்ரீன் கலரு, இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸையும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி சொல்றதுன்னா, நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷஸோடைய ஃபிஷ்ஷோட கலரேஷன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். உங்களுக்கு வெரைட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களுமே இப்போ சின்னதாக இப்போ கோல்டு ஃபிஷ்ஷு அந்த மாதிரிலாம் வச்சு ட்ரை பண்ணும்போது கூடயே இந்த ஒராட்டா கோல்டு அந்த மாதிரி வெரைட்டியும் சேர்த்து விடுங்க. இன்னும் எக்ஸாம்பிளுக்கு தான் காமிச்சிருக்கேன். கலர் ஃபிஷ்ஷஸ் விடும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியும் கொடுங்க. ஆமாம், மோஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற ஃபில்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கேன். மொத்த ஃபில்டரையும் நான் செட் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ நான் நார்மலாக வர ஃபில்டர்லேருந்தே அந்த அவுட்லெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் கொடுத்து அதை கொஞ்சம் மஞ்சள் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல அழுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்ந்துடும். சரிங்களா, ஸோ எனக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இந்த டேங்க்லாம் மினிமம் ஒரு 2 மாதம் ஆச்சு க்ளீன் பண்ணி. ஸோ மேக்ஸிமம் அழுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல இருக்கும், வேற எங்கேயும் பெருசாக இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு இருக்கிற வீட்டா டேங்கும் அப்படின்னா அதுலேயும் பெருசாக மெயின்டெனன்ஸ் சம்பந்தமாக எதுவும் கிடையாது. ரொம்ப வருஷமாக இருக்குது. நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்களேன். அதில் வீட்டாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பாடி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இது இருக்கே தவிர பார்த்தீங்கன்னா ஃபின்ஸ்லையோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு ஜூம் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு வீட்டோட எந்த தேவையான எந்த ஒரு டிசீஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா பிளான்ஸ் கூட வைக்கும்போது இன்னும் ஃபிஷஸ் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா இதாக இருக்கும். சரிங்களா, ஃபிஷஸ் சேலும் பண்ணுறோம். ஃபிஷஸ் சேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேனலில் இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு இந்த மாதிரி சைஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடிக்கு மேலே அந்த மாதிரிலாம் போயிடுச்சுன்னா ஃபிஷஸை பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். கம்மி ரேட்டுக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கும்போது 8 இன்ச் இருக்கும்போதும் கேட்பாங்க. சில பேர் கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா இது சும்மா நானே ரெடி பண்ணேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெறும் நாட்டு மீன்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த நாட்டு மீன்கள்லாம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பனையரி கெண்டை, இல்லை இந்த மாதிரி ஆரா மீன், ஜூம் பண்ணுங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரா மீன், அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தா இந்த மாதிரி பனையரி மீன் டைப்பில் வருது. இதெல்லாம் பனையரி கண்டைன்னு சொல்லுவாங்க. டாக்டருக்கு பாருங்க, அது இந்த மாதிரி மயில் விரால். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இதில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் அதே இந்த டேங்க் அப்படியே பார்த்தோம்னா ஹைப்ரிட்ஸ், அதாவது இந்த ஃப்ளவரான் அந்த மாதிரி இருக்கும். ஃப்ளவரான்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபிங்கர் ஃபாலோயிங்க்கு பாருங்க வராமல் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா ஒரு ப்ரீடிங் பேர். இது ஒரு மேலு, இவங்க ஃபீமேலு. இவங்க கீழே இருக்கிற டேங்க்கில் செப்பரேட்டாக இருந்தாங்க. இப்போ ஆக்சுவலாக இவங்களை ஒரே டேங்கில் வச்சு நான் க்ரூம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்களுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரான்ஸ் அந்த மாதிரிலாம் க்ரூம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா தனியாக அதுக்கு ஒரு பாட்டோ ஒரு ஹைடிங் ஸ்பாட்டோ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு வச்சு நீங்கள் க்ரூம் பண்ணிங்கன்னா அது நல்லா கிடைக்கும். எங்கள் வீட்டில் ஒவ்வொரு டேங்க் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். ஒன்று பார்த்தா இப்படி எலாங்கேட்டாக இருக்கும், இன்னொன்று டாவலாக இருக்கும், இன்னும் லென்த்தாக இருக்கும். ஸோ இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன்.
பாருங்க guys, எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறாங்க பாருங்க. guys பாருங்க எவ்வளோ பெரிய டேங்க் பாருங்க guys. ஆக்சுவலாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மான்ஸ்டர் பாண்டு மாதிரி. இப்போ இந்த பாண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அரப்பைமா இருக்குது, அலிகேட்டர் இருக்கா, பாப்பு, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஹெட்ஸ்லாம் கீழே கொண்டு போயிடும். ஸோ இதில் வந்து ஒரு 11 மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 3 டைப் ஆஃப் கேட்ஃபிஷ் இருக்குது. ரெட் டை கேட்ஃபிஷ்ஷு, அப்புறம் ஹைப்ரிட் கேட்ஃபிஷ்ஷு, ஷவர்மஸ் எல்லாமே இருக்குது. இங்கே உள்ள ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க அலிகேட்டர் எல்லாம் இருக்குது. பக்கத்தில் போய் பாருங்க guys, கலர் மட்டும் இருக்கு. ஒரு அரபையெல்லாம் நிறைய ஒரே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து உங்களுக்கு ரெண்டு ஒரு ஆரம்பம் சேம் தான். நம்ம வெளியில் ஒரு ஃபில்டர் பார்ப்போம்ல, அதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இதில் இருக்கு. அதே மாதிரி ஒரு பம்ப் வச்சு இங்கே வந்து உங்களுக்கு அடுத்த டைம் கரெக்டாக இந்த மாதிரி டெபாசிட் பண்ணி நல்ல தண்ணி மட்டும் கீழே வரும். இந்த டேங்க் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய இது சும்மா பேசிக் செட்டப் மாதிரி. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எங்கள் சேனலுக்கு வந்து பார்த்தோம்னா பெருசாக யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு தான் நினச்சி போய் சேல்ஸும் வந்துருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஃபுட்டு வந்து வாரத்தில் வந்து ஒரு 4 நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தா ஃபிஷ் ஃபுட் மட்டும் தான். நார்மல் கோழி ஃபிஷ் கொடுக்குற நெல்லஸ் தான் கொடுப்போம். மற்ற 2 நாள் வந்து பார்த்தா நான்வெஜ், சிக்கன், இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் ஃபிஷ்ஷு கொடுப்போம், லைட் ஃபிஷ் கொடுப்போம், இல்லைன்னா ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ இப்போதைக்கு நம்ம சேனலில் வந்து அரப்பையுமே நிறைய இருக்கிற மாதிரி செய்யுது. அவ்வளோ. தேங்க்யூ. நீங்களே இந்த மாதிரி பாண்ட் செட்டப் வேணும், உங்களுக்கு பெருசாக பாண்ட் மாதிரி இருக்காங்கன்னா இந்த மாதிரி சிண்டெக்ஸ் மெத்தட் மாதிரி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது 8,000 வரும். வீடு பிடிச்சிருந்துச்சா? சரி சரி ஓகே. இது பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம வந்து நோபல் அக்வேரியம் வீட்டில் வந்து இப்போ ஃபிஷ்ஷஸ் பார்த்துருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. உங்களை மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம். ஓரளவு ட்ரை பண்ணலாம், ரொம்ப ட்ரை பண்ணோம்னா முடியாது. நீங்கள் ஒரு சில டிப்ஸ் சொல்லலாம் இல்லையா? இப்போ நீங்கள் ஆக்சுவலாக வந்து உங்கள் சேனலில் ஒரு வீடியோ பார்க்குறாங்க. அதை வந்து இப்போ கப்பி டிஷ் பற்றி நீங்கள் போட்டுருக்கீங்க. இப்போ கப்பி டிஷ் க்ரேடிங்காக நீங்கள் பரவாயில்ல இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய செட்டப்பாக வச்சு அது வந்து கொஞ்சம் ஒரு சிமெண்ட் டேங்க்லேயோ இல்லை வந்து கொஞ்சம் பெரிய செட்டப்பில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் சின்னதாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேர் 2 பேர் தான் ட்ரை பண்ண முடியும். ஸோ பெருசாக ஒரு சிமெண்ட் டேங்க் மாதிரி கட்டி அந்த இதில் வந்து பார்த்தோம்னா 2-3 ஃபிஷஸ் வச்சு கொஞ்சம் பாக்ஸ் ஸ்டைலு இல்லை கீழே வந்து நேச்சுரல் ராக்ஸ், ஆர்டிஃபிஷியல் ராக் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக ராக்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரீடிங். அவ்வளோதான். முடிஞ்சளவுக்கு நேச்சுரல் ஹேபிடேட் இருக்கிற மாதிரி பண்ணுங்க. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே